இயேசுவோடு இணைந்திருக்கின்றவங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் இறை வாழ்த்துக்கள். திருப்பாடல் 89 உயிருள்ள இறைவார்த்தைகள் 24 கடவுள் தாவீதுக்கு அளித்த வாக்குறுதிகளில் பல்வேறு வாக்குறுதிகளில் இது 24வது வசனம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டோடைய வாக்குறுதி. ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதுக்கு, என் வாக்கு பிரலாமையையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனுடைய வலிமை உயர்த்தப்படும். எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதிடம், இதோ என்னுடைய வாக்குறுதி, என்னுடைய வார்த்தை, நான் வாக்கிலிருந்து பிறள மாட்டேன், அந்த வாக்கு பிரலாமை என்று வலுவ மாட்டேன். எனவே அந்த வாக்கு பிரலாமை உன்னோடு இருக்கும், என்னுடைய பேரன்பு உன்னோடு இருக்கும், என் பெயரால் உனது வலிமை உயர்த்தப்படும் என்று ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை கொடுக்கிறார், தன்னுடைய பேரன்பை கொடுக்கிறார், தன்னுடைய பெயரால் அவருடைய வலிமையை உயர்த்துகின்றார். பெயர்பட்ட ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தாவீதோடு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரோடும் வார்த்தை வழியாக, அவருடைய வாக்குறுதியாக, அவருடைய பேரன்போடு ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவனுடைய பேரன்பு புதிதாக இருக்கும் என்று வாசிக்கின்றோம். தீர்ந்து போகாத இரக்கங்கள், முடிவுறாத பேரன்பு காலைதோறும் ஒவ்வொரு நாளும் புதிதாக அந்த பேரன்பையும் கிருபையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அவருடைய பெயர் நம்மை தாங்கி வழி நடத்துகின்றது. என் பெயரை அறிந்தோரையே நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறவருடைய பெயரை நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக பாதுகாப்பார், நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அந்த திருப்பெயர் எல்லாவற்றினின்றும் நம்மை உயர்த்தி வலிமைப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனேப்பா, வார்த்தையில் என்றும் உண்மையுள்ளவரே, வாக்குறுதி மாறாதவரே, உமது பேரன்பினால் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கரம் பிடித்து வழி நடந்து வருகின்றவரே, அப்போ உங்கள் பெயரை எங்களுக்கு பாதுகாப்பான கோட்டையாக கொடுத்திருக்கிறீரே. பெயர்பட்ட தேவனை தெய்வமாக நாங்கள் பெற்றிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆமென்.